இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. யாரு யாரு யார் நீங்க? ஏன் இப்படி பேய்மழை அடிக்குது? ஏன் இந்த தெருவில் ஒதுங்க ஒரு இடம் கூட இல்ல? இந்த பேய்மழை ஓயற வரைக்கும் இதுதான் என் வீடு. இங்கதான் நான் இருக்க போறேன். இந்த மாதிரி சின்ன சத்தத்துக்கெல்லாம் எப்படி பயந்தா? எப்படி? அவங்க பேசுறது என்னைக்குமே புரியாது. நீ என்னத்தான் நம்பியாகணும்? நீ நம்ப போற. உங்களை எல்லாம் ஒரு ஓவியம் வரைய போறேன். நீயும் போய் நில்லு. நீ நிக்க மாட்ட, எனக்கு தெரியும்.
நீங்க எல்லாம் போய் நில்லுங்க. கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். நடக்க போறது எல்லாமே எனக்கு தான் தெரியும். ராஜா, உன் தம்பி இவா சுரே கிரி. Beautiful. So cute. எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கீங்க. இங்க இல்லாத என் வருங்கால கணவர் பாலுவையை வரைஞ்சிருக்கீங்க. என்ன மட்டும் வரையலையே. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. முகத்துல சவக்கலை இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைகிறேன். என்ன நம்பு தாண்டி, நான் சொல்றத நம்பு. யாருது? யாருது? நான் தான் சாந்தி. இன்னுமா தூங்கல? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாலு. பயமா? எதுக்கு? பாலு, எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. நாளைக்கு நம்ம பிக்னிக் போக வேண்டாம். ஆரம்பிச்சிட்டா. என்ன சாந்தி இது? நீ செய்யறது உனக்கு நல்லா இருக்கா? அடுத்த வாரம் நடக்க போற நம்ம கல்யாணத்துக்கு ஆரம்பத்தில் 2 பேர் வீட்லயும் சம்மதிக்கல. 2 குடும்பத்தையும் சம்மதிக்க வச்சது இவங்க 4 பேர் தான். அவங்களை சந்தோஷப்படுத்தணும் தானே நீ இந்த பிக்னிக் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்க. இப்படி திடீர்னு நடுராத்துல வந்து ப்ரோக்ராம் மாத்தினா எப்படி? இப்ப அவங்க எல்லாரையும் எழுப்பி இவங்களுக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்திருக்கு, அதனால நாளைக்கு பிக்னிக் போக வேண்டாம்னு சொல்றான்னு சொன்னா அவங்க 4 பேரும் சிரிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம உன் தம்பி நிவாசிட்ட கேட்டான்னா உனக்கு வந்த கனவை விட பயங்கரமா கோவப்படுவான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு பிக்னிக் போக வேண்டாம். போக வேண்டாம். லுக், நாளைக்கு நாம பிக்னிக் போறோம், நீ எங்களோட வர. That's all. A one-way ticket, a one-way ticket, a one-way ticket. I am so sorry. உங்க விளையாட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நோ நோ, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இல்ல சார், எங்க விளையாட்டு முடியும் போது தான் நீங்க வந்திருக்கீங்க. Is it? பிக்னிக் வந்த லட்சணம். கேமரா கொண்டு வரல பாரு. டேய், அந்த ஆளு போட்டோ எடுக்க சொல்டா. நீயே போய் கேளுக்கா.
இந்த ஆள் போட்டோ எடுத்தா பொம்மை வருங்கிற. சும்மா எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்மால் ஃபேவர். என்ன வேணும்? நாங்க கேமரா எடுத்துட்டு வரல, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்னாப்ஸ் எடுக்க முடியுமா? சாரி சார், நான் போட்டோ எடுத்த பொம்மை விழாது. ப்ளீஸ், சின்ன பசங்க விளையாட்டுக்கு சொன்னாங்க. நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா நாங்க பிக்னிக் வந்த ஞாபகமா இருக்கு. நிச்சயமா சார், என் தொழிலே போட்டோ எடுக்கிறதா. பட் அன்பார்ச்சுனேட்லி என் கேமராவோட ஒரே ஒரு ஃப்ரேம் தான் மிச்சம் இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஓ, தேங்க்யூ வெரி மச். பிரபாம், we are ready. That's good. நீங்க 4வது இடத்துக்கு வந்திருக்க. நீங்க 5வது இடத்துக்கு போங்க. சார் நாங்க நிக்கிற மாதிரி நிக்கிறோம், பணம் எடுங்க. பொம்மை வந்தா போதும் சார். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார். ஏன்னா உங்களோட வரிசை எனக்கு தான் தெரியும். ஸ்டடி ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். நான் வரட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, போட்டோ எடுத்ததுக்கு பணம்? இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. ஓ நோ. தேங்க்யூ வெரி மச். என்ன ஒரு மாதிரி இருக்கு? இங்க பாருங்க, நம்ம பிக்னிக் அனுபவிச்சது போறோம். இப்ப உடனே ஊருக்கு போறோம். ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, அது போறனே அந்த போட்டோகிராஃபர் நேத்து என் கனவுல வந்து பெயிண்டர் மாதிரியே இருக்கு. ஸ்டாப் இட் ஐ சே. உன் கற்பனைக்கும் குழப்பத்துக்கும் அளவே இல்லாம போச்சு. இப்போ என்ன செய்யணும்ங்கற? உடனே நம்ம ஊருக்கு போறோம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். என்ன சாந்தி இது? சாந்தி, பாலு, நாங்க எல்லாரும் போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். நீங்க நடத்துங்க. பேசிட்டே இருக்காதீங்க, வண்டி எடுங்க. அதோ தவிர அவட்டுகள் நீயே கேட்டா முதல்ல. ஹலோ, என்னங்க இந்த கிராமத்துல பலாண்டு கிடைக்குமா? சரக்கு நல்லா இருக்குமா? ஓ, அதுவா? பலாண்டு ஊருக்கு வெளியில ஆலமரத்தல்ல 3-4 குட்டைங்க இருக்குது. எல்லாமே அதான். யோ, அவன் அதை கேட்கலையா? ஏன்டா அந்த ஆள்கிட்ட போய் மூடு மந்திரமா கேட்டுக்கிட்டு? யோ, இந்த ஊர்ல நாட்டு சரக்கு கிடைக்குமா? அநியாயம். யோ, சோரே, என்னையா பெரிய அக்கிரமத்தை கண்டுட்ட? ஊர் உலகத்துல இல்லாது வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒரு 10 கிலோ புண்ணாக்குல 10 கிலோ புழுதியே கலந்த. இது தப்பா? நீங்க புழுதியை கலப்பீங்களோ பூங்காங்கொட்டை கலப்பீங்களோ? நான் கேட்க வந்ததே வேற. முதல்ல 4 சாமான்களை எடுத்து வை. கேட்க வந்துட்டாரு கேள்வி. சீக்கிரையா, சுத்தத்தை காணோம். ஏங்க, உங்க பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, இது அக்கிரமம் இல்லையா? ஒரு அப்பன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமமா? அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமம் இல்லைங்க. எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல, இது அக்கிரமம் தானே? ரொம்ப நல்லா இருக்குதியா. ஏயா, இந்த கல்யாணத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. கமிஷன் கேக்குறியே? நீ என்ன அவங்க காதல் பண்றதுக்கு லொகேஷன் பார்த்து கொடுத்தியா? அவங்க லவ் டூயட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தியா? இல்ல என் மவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்? ஏதோ அவங்க காதல் வளர்றதுக்கு ஒத்தாசை பண்ணியிருந்தா சைடுல சம்திங் வெட்டி இருப்பேன். இந்த மாதிரி பேசப்படாது. உங்க அப்பனுக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சான். தலையெழுத்து. உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். தலைவிதி. உங்க பொண்ணுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா உங்க குடும்ப புரோக்கர் இல்லையா? என்னங்க இங்க வாங்களேன். சும்மா விட மாட்டானே. ஏங்க 2 கார் ஏற்பாடு பண்ணதா சொன்னீங்க. அம்பாசிடரா மாருதியா? நாங்க மாருதியில போறோமா அம்பாசிடர்ல போறோமா? முன் சீட்ல உட்காரணுமா பின் சீட்ல உட்காரணுமா? எங்க கார் முன்னால வருமா பின்னால வருமா? மூதேவி, எல்லா காரும் முன்னால் தான் போகும். ரிவர்ஸ் போட்டாதான் பின்னால வரும். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளு. ஆனா புறப்படும் போது கொல்லப்புற கதவை பூட்டுறதுக்கு மறந்துரு. ராஜாவை அனுப்பிச்சிருக்கிறேன், வந்த உடனே கேட்டு சொல்றேன். என்ன டிக்கியில ஒரு சாமானியும் காணும், உள்ளேயும் காணும், வெளியிலையும் காணும். பட்ட பகல்லையே எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா? இந்த மூதேவியே இங்க நிக்கிறான். யோ, இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? சாமான பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சாமா? இந்த மேல நிக்கிறீங்களே, அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் இங்க வைக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? சாமான எடுத்து வைங்க. நீங்க எடுத்து டிக்கில வைங்க சொன்னீங்க. ஒண்ணு என்ன கணக்கு நடக்குது? இதுல புடவை வச்சிருக்கீங்களா இல்ல பணத்தை வச்சிருக்கீங்களா? சிவ சிவ இத பாருங்க. அண்டா குண்டா அடுக்கு தோண்டி தூக்கு கூஜா செம்பு ரொம்ப லட்சணம். சம்பந்தியா போறீங்களா இல்ல சமயக்காரா போறீங்களா? எங்க அம்மிக்கல காணா? வாய் கொழுப்பி அவனுக்கு. உன்னை டிக்கில வச்சு மூடணும். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை.
பாப்பா ராஜா, போன காரியம் என்னாச்சு? அங்கிள் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. 2 கார்னா பெட்ரோல் செலவாகும். வேணா டீசல் போட்டா போதும். வாடகை கம்மி, 15 பேர் போலாம். கரெக்ட். நீ தான்ப்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன். ஆமா, இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொள்ளுமா? பாப்போம், இல்லன்னா 2 பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவோம். வெரி குட். அப்ப என் வீட்டுக்காரிய பஸ்ல அனுப்பிச்சிடுவோம். இம்சை இல்லாம இருக்கும். வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம். ராஜா, நீ இன்னமும் பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க? இல்லங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குப்பா வேலை? நீதான் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்கிறியே. எந்த பொண்ணை கால வைக்கலாம், எந்த பொண்ணை எந்த பையனோட சேர்த்து வைக்கலாம். அடடடடா, பிரமாதமான வேலை. ஏன் அங்கிள், உயிருக்குயிரா காதலிச்ச உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. இது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படி பேசி அந்த 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்திருக்கும். இப்ப அது போச்சே. இது தப்பு இல்லையா? அப்படி இப்படி பேசுற அளவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ஒண்ணும் அசிங்கம் இல்ல. ஏதோ என்னுடைய நல்ல நேரம், பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல. நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற, அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிள்ளையா மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் அங்க இருந்த சாமான் இங்க கொண்டாந்து வச்ச? நீங்க எங்க கைய நீட்டினீங்க? உன்னை கொன்ன என்ன? ஐயோ, இதோட போட்டோம். சாந்தி, நான் இது இங்க மாட்டட்டுமா? எங்க? ஐயா வேண்டாம். வேண்டாம். இங்க சரி, நல்லாவே இல்ல. இங்கேயும் நல்லா இல்லையா? சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். இதை எடுத்து இங்க மாட்டிடுறேன். ஐயா, கலர் காம்பினேஷன் சரியா இல்லையே. அப்படியா? அப்ப கடைசியில நான் இதை கழுத்துல தான் மாட்டிக்கணும். இப்ப நல்லா இருக்கேன். என்ன மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆடுற? இதை எடுங்க. என்ன நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த போட்டோ இருந்தா இப்படி கட்டி பிடிக்கும் போது இடைஞ்சல் தானே? அதே சொல்றியா? மறுபடியும் இடைஞ்சல். சாரி, இந்த போட்டோ நாம வேற ரூம்ல மாட்டிக்கலாம். இப்ப நாம இடைஞ்சல் இல்லாம அதுவா? என்ன காப்பாத்துங்க, என் அன்றைய அவுக்குவாரைய காப்பாத்துங்க. நல்ல வேலை வீடு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அஞ்சலா, அஞ்சலா, என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. என்னையா இது? எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழைய முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க. சீட்டாட்டத்துல தோத்துட்டேன், எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியாவா வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது? இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சலே. இதுக்கு சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற. அஞ்சலே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேச குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டப்புஸ்தாவா? போட்டேனா பாரு. உன் மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டிய, கட்டின பொண்டாட்டிய சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பிறக்கலையா? யாருமே இல்ல. அந்தல என்ன அந்த சத்தம்? யார் இருந்தாரு? ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிடறதுக்கு வந்திருக்காரா? நோனோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. படிச்சிருக்காரா? யா, எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வேட்டி கட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, 3 பிள்ளை ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா, பேசாம இரு.
நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேட்டி சட்டையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சு சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனிய சீட்டு என் கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட கொடு. இந்தா வேலைய பாரு, உழைச்சு சம்பாதிக்கிற வழிய பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சு சம்பாதி. ஓ மை காட், நான் உழைச்சு சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு. என்னடா என்ன வரல? தேங்க்யூ. எவ்வளோ ஆச்சு? 8:15 வர வேண்டியவன் 8:23 வந்திருக்க. 8 minutes டிஃபரன்ஸ். ஃபூல், இடியட், ராஸ்கல். 8 நிமிஷமா? மை காட். 8 நிமிஷம் உதைக்குது. நீ டெல்லிக்கு போய் பிரைஸ் வாங்க மாட்ட. சொதப்பிடுவ. போடா மீன் பிடிக்கிறதுக்கு. ஏய் சும்மா நிறுத்துறா. உன்ன மாதிரி மோட்டார் பைக் ஓட்டி கீழே விழுந்து சில்லு பொறுக்கிற விவகாரம் இல்ல. மேரத்தான் ரேஸ், அதை புரிஞ்சுக்க. டேய், எதுக்கு இப்ப 2 பேருக்கும் சண்டை? அவன் உன் மேல இருக்கிற அக்கறை தானே சொல்றான். நீ டெல்லி போய் ஓட்டப்பந்தயத்துல பரிசு வாங்கினா எங்களுக்கு தானே பெருமை. இந்த மாதிரி 7 நிமிஷம் 8 நிமிஷம் பிராக்டிஸ்லயே உதச்சுதுன்னா அப்புறம் நீ டெல்லி போய் என்னடா அந்த வார்த்தை? சொதப்பிடுவ. சொதுப்பிடுவேன். ஆமா, ஜூஸுக்கு பதிலா கஷாயம் கொடுத்தா சொதப்பர் தானே, அதுக்கு மேலேயே பண்ணுவேன். என்ன கஷாயம்டா இது? சுக்கு கஷாயம். ஏறா வண்டியில. என்ன பாலு, இன்னுமா குளிச்சு ரெடி ஆகல? கிரி வீட்டுல பார்ட்டி இருக்குல்ல, நம்ம பீச்சுக்கு போயிட்டு அங்க போக வேண்டாம்? டைம் ஆச்சு, சீக்கிரம் புறப்படுங்க. ஆமா, சீக்கிரம் போலன்னா பீச்சை மூடிடுவாங்க. ஜோக்கா? சிரிப்பு வரல. ஜோக் அடிச்சு சிரிப்பு வரலன்னா அப்புறம் தொட வேண்டிய இடத்துல தொட்டுதான் சிரிப்பு மூட்டணும். என்ன பாலு இது? ரொம்ப மோசம். ட்ரெஸ் எல்லாம் கலந்து போயிடும். விடுங்கண்ணா, விடுங்க. என்ன இது கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம? இதுல எல்லாம் வியவஸ்தை பார்த்தா நடக்குமா? நான் இதை சொல்லல. ஃப்ரெண்ட்ஸ் போட்டோவை கொண்டு வந்து யாராவது பெட்ரூம்ல மாட்டுவாங்களா? எந்த ரூம்லயும் அந்த போட்டோவை மாட்ட நீ விடல. மிச்சம் இருந்து இந்த ரூம் தான், அதனால தான் நான் இங்க மாட்டினேன். சரி சரி, கழிட்டுங்க. ஆப்பாடா. ஐயோ, நான் இதை சொல்லல. அந்த போட்டோவை கைட்ட சொல்ல. லீடிங்ல அதை கைட்ட என்ன தருவேன்? போட்டோ கைட்டினவ ஒண்ணு தர மாட்டேன். நீங்க கைட்டலன்னா நானே கைட்டிக்கிறேன். விடுங்க. இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும், அப்புறமா நானே இடம் பார்த்து மாட்டிக்கிறேன். சீக்கிரம் வாங்க. என்ன பாலு, கட்டில் வடக்கு தெற்கா இருக்கு, தப்பாச்சே. முதல்ல இது கிழக்கு மேற்க மாத்தணும். அப்படியா? வெயிட். இப்ப பார், கிழக்கு மேற்கா இருக்கு. வா. என்ன பாலு இது நேரம் காலம் இல்லாம? சாந்தி, I want you. என்ன பாலு இது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம? பொழுது சாயர் நேரத்துல இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா குடும்பத்துக்கு ஆகாது. சீக்கிரம் புறப்படுங்க, நேராச்சு. கிரி வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. Hey, look. இதெல்லாம் உனக்கு எந்த காலேஜ்ல கத்து கொடுத்தாங்க? நடராஜர் சில ஹால்ல வச்சா குடும்பமே ஆடி போயிடுவாங்க. அப்புறம் இந்த கிழக்கு மேற்கு அப்படின்னுட்டு. What is all this? இப்ப நாம பீச்சுக்கு போறோம், அது கிழக்குல இருக்கு. அதை தூக்கி வடக்குல வைங்கன்னு சொல்லுவ போல இருக்கு. போட்டுட்டு இருக்கிறது மாடர்ன் ட்ரெஸ், பேசுறது எல்லாம் 10ஆம் பசலித்தனம். பாலு, என் உடம்பு மேலதான் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன், மனசு மேல இல்ல. இந்த மூட நம்பிக்கை எல்லாம் எப்ப நீ கைட்டு எரிஞ்சிட்டு வரையோ அப்பதான் இந்த கட்டிலே உனக்கு இடம். Get lost.
சாப்பிட்டேன். தேங்க்யூ. ஏய் 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 பாலு, பாலு. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஆமா கிரி, இந்த ரன்னிங் பிராக்டிஸ் வேற எங்கேயா வச்சு கூடாதா? அதை ஏன் கேக்குற சாந்தி? வர வெள்ளிக்கிழமை டெல்லி போறான்ல, ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க. அதுக்கு பிராக்டிஸ் பண்ற லட்சணம். ஆமா, பாலு எங்க? கிச்சன்ல இருக்காரு. ஓ, ஏன் புடுங்குற? டேய் போதும் நிறுத்துடா. கிச்சன்லயுமா ரன்னிங் பிராக்டிஸ்? பாலு, ஐ வில் மேக் இட். அன்னைக்கு 8 நிமிஷம் லேட் ஆச்சுல்ல, இன்னைக்கு ஜஸ்ட் 2 minutes. நாளைக்கு தான் ஃபைனல் பிராக்டிஸ். அப்படியா? வெரி குட். ஏய், காஃபி எனக்கு தானே? சாந்திக்கு. ஏய், நான் குடிச்சிரேன்டா ப்ளீஸ். அப்படியா? ஹெல்த். தேங்க்யூ. என்னது? காஃபிடா? சரக்கு மாஸ்டர் உள்ள இருக்காரு, உனக்கு ஒண்ணா போய் வாங்கிக்க வா. கிரி, இந்த ஸ்போர்ட்ஸ் பனியன் நானும் பாலும் சேர்ந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். டெல்லியில பிராக்டிஸ் பண்ணும்போது இதை போட்டுக்க, கண்டிப்பா ஜெயிப்ப. ஆமா கிரி, உனக்காகவே நாங்க மவுண்ட் ரோடு பூரா தேடி வாங்கணும். நீ கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அப்போதான் எங்களுக்கு சந்தோஷம், பெருமை. தேங்க்யூ பாலு. தேங்க்யூ சாந்தி. டேய், உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே நிக்காதடா. பாலு, ஏய் என்னடா இது? ஒருத்தர் எல்லாரும் ஜெயிச்சு வரணும்னா உங்களை மாதிரி உண்மையாவே உற்சாகமூட்டவங்க தான் முதல்ல வேணும். அந்த விதத்துல நான் அதிர்ஷ்டசாலி. கண்டிப்பா ஜெயிப்பேன். நிச்சயமா பரிசோட வந்து பாப்பேன். ஆல் தி பெஸ்ட் கிரி. என்னடா பேசாம நிக்கிற? நீ இன்னைக்காவது கரெக்ட் டைமுக்கு வரணும். இன்னைக்கும் 2-3 நிமிஷம் சொதப்புனா நாளைக்கு நீ டெல்லிக்கு போக வேண்டாம். நான் பாலுக்கு போன் பண்ணி டெல்லி ஃபிளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்றேன். என்ன என்னடா ஆச்சு உனக்கு? எதை கேட்டாலும் ஊங்குற. ஓ, இன்னைக்கு நீ ஓடுறதானே கடைசி தடவை. ஐ மீன் கடைசி பிராக்டிஸ். அதனால தான் உன்னால பேச முடியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீ சரியா 7:05 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. நான் ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் போய் நிக்கிறேன். நீ அங்க வந்ததும் நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன். ஓகே, டன். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். நீ எதுக்குதான் பயப்படல? ஆமா, கிரி வந்தானா? இல்லையே. வரலையா? ரன்னிங் பிராக்டிஸ் முடிச்சிட்டு நேரா என் ஆபீஸ்க்கு வந்து டெல்லிக்கு போற ஏர் டிக்கெட் வாங்கிக்கிறேன் என்கிட்ட சொன்னான். இன்னும் வரவே இல்லை. ஒண்ணு பண்றேன், நான் உங்ககிட்ட டிக்கெட் கொடுத்துறேன். அவங்க வந்தானா அவங்ககிட்ட கொடுத்துறேன். சரி. பாலு, பாலு, பாலு. ஏன் அழுகுற? கிரி, 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 கிரிக்கு என்னாச்சு? கிரி நம்மளை விட்டு போயிட்டான்டா. நாங்க பொண்ணை பெத்தவங்க, அவசரப்பட்டு கண்டபடி கொடுத்துட முடியுமா? பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா பார்த்து கொடுக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க. ஏங்க 1000 காலத்து பயிருங்கிறாங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? விவரம் கட்டத்தனமா கேட்காதயா.
ஒரு பயிர் 1000 காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும். வேம்பு விஷயத்துக்கு வா. விஷயம் இல்லாம வருவானா அந்த தரகர் வேம்பு? இத பாருங்க. பையன் எப்ப ரிலீஸ் ஆனா? வேலூர்ல எடுத்ததா? வேண்டுதலுக்காக தாடி வளர்த்திருக்காங்க. பையன் பேரு அர்ஜுனன், எம்ஏ படிச்சிருக்கான். கண்ணு ஒரு மாதிரியா இல்லைங்க? அது ஒண்ணு இல்லைங்க, லேசா ஒன்றரை கண்ணு. ஒன்றரை கண்ணா? கேமராவை தான் பார்த்தா நமக்கு எங்கேயோ பாக்குற மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிறீங்க? கண்ணுல குத்தம் இருந்தாலும் கேஸ்ல ரொம்ப ஏத்தங்க, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். தேவையில்லை. யோ, இவனை மாப்பிளையா வீட்டுக்குள்ள விட்டா இவன் என் பொண்ணை பாக்குறானா இல்ல என் புஞ்சாதிய பாக்குறானே தெரியாம போயிடும். ஐயோ, என்ன இவனே இருக்கட்டுங்கிறியா? வச்சுக்க, வேற எடு. எந்த இடத்துல எதை காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்ச அசந்துருவீங்க. இவனை நீங்க மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அறைய விடாதையா. தம்பி யாரு? பையன் பேரு பரந்தாமன். நீலக்கு நீ பாருங்க, நீலகண்ட ஜமீன்தாருடைய ஒரே பையன். பையனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட நஞ்ச புஞ்ச, தோட்டம் துறவு, நிலவு நீச்சம், குளவு குட்டை, வண்டி மாடு எக்கச்சக்கம். அதை விடுங்க, வைத்தீஸ்வரன் கோயில 2 வீடு. அப்பனுக்கா? இவனுக்கே. அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. படிப்பு பேசப்படாது. ஒரு வித்தியாசமான பையன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சான். பையனுக்கு வாத்தியார் மேலையும் வாத்தியாருக்கு பையன் மேலையும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. அதனால அந்த தாண்டல. ஐய, பையனுக்கு படிப்பு கம்மி, எங்க பொண்ணு நிறைய படிச்சிருக்காளே. என்னவா நீங்க பணம் இருந்தா படிப்பு இருக்காங்கிறீங்க, படிப்பு இருந்தா பணம் இருக்காங்கிறீங்க? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணுங்கிறீங்க? ஏன் அவகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? எனக்கு வர்ற மாப்பிள்ளை என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனா, சொந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அதை பெருக்கணும். ஐசி, வீட்டுக்கு வர உங்க மாப்பிள்ள மட்டும் பிசினஸ் மேனா இருக்கணும், வீட்லயே இருக்கிற நான் பிசினஸ் பண்ண நீங்க பணம் தர மாட்டீங்க இல்லையா? வர்ற மாப்பிள்ள தான் பிசினஸ் மேனா இருக்கணும்னு சொன்னேனே தவிர அப்பங்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லலடா முண்டம். ஸ்டாப் இட். அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? ஊர்ல குளங்குட்டையெல்லாம் எதுக்காக வெட்டி வச்சிருக்கான்? அப்ப குளங்குட்டையில தான் என் கதை முடியணுமா? என்னங்க இது? கல்யாண பேச்சு பேசும்போது அவசரமா பேசிட்டு. அட ஆமாயா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இவர் துடிக்கிறாரு, நடந்தா கமிஷன் கிடைக்குமே நீ துடிக்கிற. குறுக்க குறுக்க பேசாதயா. பாயா பாத்தியாடி, உன் பையன் ஒன்ன மாதிரியே உலகிட்டு போறான். அவன் கிடக்குறான், விடுங்க. வந்து உட்கார்ந்து ஆக வேண்டியதை பாருங்க. என்னத்த பாக்குறது? குட்டையில வந்து குடிநீரை கெடுத்துட்டான்னா வேம்பு, உனக்கு ஏன் இந்த வம்பு? வந்து குந்து. ஆமா, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதா? அடிக்கடி ஜலதோஷம் தாங்க வரும். அப்ப மூக்கு பல்பு தான். பட்டக்குன்னு 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. ஆஹா, இதுவரைக்கும் இப்படி ஒரு நம்பர் யாரும் சொன்னதில்லை. அநேகமா இதுதான் முடியும் நான் நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறோம். கொண்டா அப்படி. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்காளே, யார் சாந்தி இது? இதுவா? என் தங்கச்சி சித்ரா. அப்பா அம்மாவோட ஊர்ல தான் இருக்கா. ஊர்ல என்ன செய்துட்டு இருக்கா? படிக்கிறாளா? +2 முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கா. உன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா ரொம்ப செலவு செய்திருப்பார் போல இருக்கு. ஆமா, ரொம்ப செலவு பண்ணாரு. நம்ம சுரேஷுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு கால்கட்ட போட்டாகணும். பொறுப்பு இல்லாத பையன், அவனுக்கு ஒரு கால்கட்ட போட்டாகணும். அப்புறம் என் பொறுப்பு தீர்ந்துருமில்ல. கவலைப்படாதீங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, உன் தங்க சித்ராவுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்களா? பாத்துட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் ஒண்ணும் சரியா அமையல. நீ வித்தியாசமா எடுத்துக்கலனா நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்களே, நமக்குள்ள என்ன இருக்கு?
நான் வேணா நம்ம சுரேஷோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறேன், நீ உங்க அப்பாவுக்கு அனுப்பிப்பாரு. பிராப்தம் இருந்தா நடக்கட்டுமே. கொடுத்து அனுப்புங்க, நாளைக்கு அப்பாவுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா. பாத்தியா சாந்தி, இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன், அத பாரு. நீ எப்பமா வந்த? நான் வந்தது இருக்கட்டும், இப்பதான் உன்னை பத்தி பெருசா கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ செஞ்ச வேலையை பாத்தியா? என்ன பத்தி உனக்கு என்ன பெருசா கவலை? நீ கவலையே பட வேண்டாம். ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா, ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. உண்மையாவா? ஆமாம்மா, இனிமே இந்த பொட்டியை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைய வேண்டிய அவசியமே இல்ல. நாளையில இருந்து ஐயா அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர். பாத்தியா சாந்தி, உன் தங்க சித்ராவை நான் பொண்ணு கேட்ட வேலை என் மகனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. இதுவே ஒரு நல்ல சகனமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஆமா, கல்யாணமா? யாருக்கு? எனக்கா? பொண்ணு யாருமா? எப்பமா? அவசரப்படாதடா, எல்லாம் உனக்குதான். சாந்தி, சாந்தி, வரல, அதுக்குள்ள ஏன் வீடே இடிஞ்சு போற மாதிரி இப்படி கத்துறீங்க? ஆபீஸ் போக வேண்டாம்? போங்க. நேரமாச்சுல்ல? அதுக்கு நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டேனே. முக்கியமானது ஒண்ணு கொடுக்க மறந்துட்டியே. என்னது? என்னதா? கண்ணடியா? அதான் போட்டிருக்கேன்ல. வேற என்ன? எப்போ இதே நினைப்பு தானா? இந்த நினைப்பு வீட்டுல வந்தா தப்பில்ல, இதுவே ஆபீஸ்ல வந்துச்சுன்னா என்னோட ஸ்டெனோகிராஃபருக்கு தான் ஆபத்து. ஓஹோ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? சரி சரி, அங்க ஸ்டெனோகிராஃபர்ட்டே வச்சுக்கோங்க. சீரியஸா எடுத்துட்டியா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இந்த மூஞ்சிய என்ன தவிர வேற யாரும் பார்த்தாதானே? புரிஞ்சா சரி. இருங்க, போனு. முதல்ல இந்த போனை நான் வித்துட்டு போறேன். முதல்ல நான் இப்ப கொஞ்சம் பேசிக்கிறேன், அப்புறமா போனை வித்துருங்க. ஹலோ, மிஸ்ஸஸ் பாலு. யாரு? யாரு? குட் மார்னிங், நான் தான் சுரேஷ் பேசுறேன். ஓ சுரேஷ், குட் மார்னிங். என்ன விஷயம்? அம்மா என் ஜாதகத்தை இப்ப உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன? நீதான் எங்க அம்மா கிட்ட ஜாதகம் வேணும்னு கேட்ட, இப்ப வேண்டாம்னு சொன்னா எப்படி? நான் அத சொல்லல சுரேஷ். வேற ஒண்ணும் இல்ல, உன் அப்பா அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா நானே அனுப்பிடுவேன். என்ன தொந்தரவு போச்சு? நீ இது தொந்தரவா நினைப்பேன்னு நான் நினைக்கல சாந்தி. எங்க அம்மா சொன்னாங்களே என்னதான். ஐயோ, இதையும் உங்ககிட்ட சொல்லல சுரேஷ். இங்க பாலு. ஓஹோ, பக்கத்துல பாலு இருக்கானா? சரி சரி சரி, நடத்துங்க. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கே, சாரி. ஒண்ணும் இல்ல சுரேஷ், நீ ஜாதகத்தை கொண்டு வந்து கூட நான் அப்பா அனுப்பிடுறேன். சீக்கிரம் கொண்டு வர இடியட். சாந்தி, சித்ராவுக்காக ஒரு ஜோடி தங்க வளையல் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் ஜாதகத்தோட கிஃப்ட் அனுப்பிடுறியா? நானா? இது பாரு சுரேஷ், உன் வேகத்தை நீ ஓட்டுற பைக்கோட நிறுத்திக்க. இதுல எல்லாம் வேண்டாம். கல்யாணம் நிச்சயமாகட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு தேவைக்கு மேலேயே வாங்கி கொடு. இப்ப உன் ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்து கொடு, என்ன? ஓகே, வரேன். பிரீஃப் கேஸ் மறந்துட்டேன். தேங்க்ஸ். நாட்டி. என்ன பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளைய எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நிவாஸ். ஏன் பையனுக்கு என்ன சித்ரா? தரகர் நல்ல பையன் சொன்னாரே. இருக்கட்டுமே, ஆனா மனசுக்கு பிடிக்கணும் இல்லையா? என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. பிளீஸ், நான் உன் தங்க இல்லையா? எனக்காக அந்த கும்பல நீதான் எப்படியாவது வெளியே அனுப்பணும். பிளீஸ் பிளீஸ் நிவாஸ், பிளீஸ். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதுல பாருங்க, எதுல சொல்லுங்க. பையனை எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நமக்கு பிடிச்ச என்ன இருக்கு? புரிஞ்சுக்க வேண்டியவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா சரிதான். பொண்ணை காட்டலையே. என்னங்க நீங்க வச்சுக்கிட்டு காட்டக்கூடாதுன்னு வந்தனியா? அலங்காரம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்க,
என்னங்க இந்த சத்திர வச்சு என்கிட்ட சொன்னீங்கல்ல ஆமா. அத ஐயாட்ட சொல்லிருங்க. என்ன ஏதோ குத்துறோம் குடையறோம்னு? அட சத்திரமுங்க, நம்ம சொந்தக்காரங்க ஜனங்க கொஞ்சம் அதிகம், கூட்டம் ரொம்ப வரும், பெரிய சத்திரமா புடிச்சுக்கிட்டா. ஆமா ஆமா, பணக்காரங்க வீட்டு கல்யாணம்னாலே கூட 10 பேர் திங்க வருவானுங்களே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த தொகுதியே வளர்ச்சி பந்தல் போட்டுறேன். பாத்துமா படிக்கட்டு. சரி, உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலேஜ்ல படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுது. இந்த காலத்து பொண்ணுங்க கையெடுத்து கும்பிடுறதே பெரிய விஷயமுங்க. சின்ன இல்லையா சம்பத்து நடுவுல நிக்குத அதான் பொண்ணு, அத மட்டும் நல்லா பாத்துக்கோ. ஏண்டா பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சம்மதம் கிடைச்சு போச்சு, சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடுங்க. இந்த பாருங்க, நான் கட்டன் ரைட்டாவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. ஏதோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்றாங்களே, அதுக்காக ஒரு 35 பவுன் ரவுண்டா 40 பவுன் கொடுத்துருங்க, அது போதும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பொண்ணு கல்யாணத்துக்காகவே இவ ஒரு 50 பவுனை தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதுல ஒரு கவச்சம் பண்ணி பொண்ணுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறோம். தாய்க்குள்ளவே என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எங்க அப்பனை காணோம். சபாஷாரி, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம சொத்தை எல்லாம் இத இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. அடுத்த வர சொத்துக்கு நாம தெருவில் நினைக்கலாம். தம்பி என்னடா சொல்ற? சுமாரவா, நான் பிசினஸ் பண்றதுக்கு உன் புருஷன் பணம் கொடுக்க மாட்டான். ஆனா இத இங்க இருக்கிற மூதவிகளுக்கு வாரி வாரி கொடுக்குமா. யாரியாது? புண்ணிய குடியோட புள்ள. இந்த குடி குடிச்சிருக்கா? குடிகார குடும்பம்னு சொல்லவே இல்லையே. எந்திரடா, இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை. வாங்க போலாம். என்னங்க என்னங்க அடச்சே, கொஞ்சம் கூப்பிடுங்களா அவங்கள? ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. என்னடா அறிவா? என்னங்க எங்க போறீங்க? ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னடா நிவாஸ் இதெல்லாம்? இந்தா உன் பாட்டன் சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு. ஏண்டா, கேவலம் இந்த பணத்துக்காகத்தானே இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்ப சொல்றேன், இனிமே உன் நிழல் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. நாளைக்கே நான் செத்தாலும் கொள்ளை வைக்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா போடா. ஹலோ ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். அப்பாவா? என்னப்பா விஷயம்? சாந்தி, உன் தம்பி நிவாஸ் இருக்கானே, நம்ம சித்ரா கல்யாண விஷயமா பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ குடிச்சிட்டு சொத்த பிரின்னு கலாட்டா பண்ணான். நானும் ரூபா 50,000 அவன் மூஞ்சில விசிறி எரிஞ்சிட்டு வெளியே போடா நாயேன்னுட்டேன். அநேகமா உறவு கொண்டாடிட்டவன் அங்கதான் வருவான். வேற போகட ஏதுமா. அப்படி அவன் வந்தா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. என்னப்பா என்ன சொல்றீங்க? என்னம்மா, வீட்டுக்கு அடங்காத அந்த வெறும் பையன் எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு சாவட்டும். இந்த வாத்தியார, நீ கேட்ட விஸ்கி மென்னுக்கு கரக்கல்ல மிஷர். வாத்தியாரா? இங்க வர எல்லா வாடிக்கைக்காரர்களுமே நமக்கு வாத்தியார் தான். இந்த கிளாஸ் சந்தோஷமா ஏத்திக்க. பீசைகளை கொடுக்கணும். என்ன தம்பி, சோடா ஊத்தாமலேயே கொடுக்குறியே? நீ என்ன தண்ணிக்கு புதுசா? எங்க வாத்தியார்லாம் ராவாத்தான் அடிப்பாங்க. புதுசு இல்ல, ராவா அடிச்சு பழக்கம் இல்ல. அது சரி, இப்ப என்னத்துக்கு நீ தண்ணி குடிக்கிற? மனசுல சொல்ல முடியாத ஒரு வேதனை, அதனாலதான் குடிக்கிறேன். இப்ப சொல்லு, முழுசையும் குடிக்கலாமா? அது கவலையோட அளவை பொறுத்து இருக்கு. கொஞ்சம் கவலையா இருந்தா கோட்டரோட நிறுத்திக்கலாம். அதிகமா கவலைன்னா ஆஃப் வரைக்கும் போலாம். மேலும் மேலும் கவலைன்னா ஃபுல்லு தான். ஒரு கிளாஸ் ஊத்திக்கிட்டு உன் கவலையெல்லாம் சொல்லு. அதுக்கு மேல போகலாமா வேணாமாங்கிறத நான் சொல்றேன். டெல் மீ. இப்ப சொல்லு, என்ன கவலை? நான் வீட்டுக்கு ஒரே பையன், எனக்கு ஒரே அக்கா, ஒரே தங்கச்சி. ஐ, ஒரே அம்மா ஒரே அப்பா. நம்மள மாதிரிதாப்பா உனக்கும் கவலை. அப்படியா? அப்ப நீயும் கொஞ்சம் ஊத்திக்க. தேங்க்யூ வாத்தியார. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது ரொம்ப தப்பு சாந்தி. பாதியில எந்திரிச்சிட்டீங்க? போறோம். எப்பவுமே நீ இப்படிதான், எதிரியும் நிதானம் பொறுமை இருக்கிறதே இல்ல. ஆமா.
வீட்டுக்கு வந்தவனே வெளியே போக சொல்லிட்டேன். உங்க அப்பாவும் அவனை விரட்டி இருக்க கூடாது. அவன் பணம் கேட்டதுனால சொந்த பந்தம் போயிடுமா? ஐயோ, உங்களுக்கு தெரியாது. 50,000 என்ன சும்மாவா? கொள்ள எடுத்து பணமா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. பெற்றவங்க வேதனையை அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் சரிதான் சாந்தி. அவன் அனுபவம் இல்லாதவன், ஆத்திரத்துல அவசரப்பட்டான். பெரியவங்க தான் அவன்கிட்ட பக்குவமா பேசி அவனுக்கு ஒரு பொறுப்பை உண்டாக்கி தந்திருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க கிட்ட இருக்கிற அந்த 50,000 ரூபாய் அவன் உயிருக்கு ஆபத்தா முடியா? என்னதான் சொல்லணும், உங்களுக்கு தூக்கம் வராது. யாரு பாலுவா? ஃப்ரெண்ட் பாலுவா? அக்கா புருஷன் பாலுவா? அக்கா புருஷன் பாலுன்னா போனை வச்சிரு, ஃப்ரெண்ட் பாலுன்னா பேசுறேன். டேய், ஃப்ரெண்ட் பாலு தான் பேசுறேன். போனை வச்சிடாதே. நீ எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லு, உடனே நான் அங்க வரேன். பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். இப்ப சாந்தி, சாரி சாரி சாரி, மிஸ்ஸஸ் சாந்தி பாலு இருக்காங்களா? இல்ல, அவ தூங்கிட்டு இருக்கா. அவ தூங்குவா, நிம்மதியா தூங்குவா. ஏ பாலு, அவ எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லு, அவ கல்யாணம் என்னாலதான் நடந்ததுன்னு. அதெல்லாம் சொல்லிக்கிறேன். நீ எங்க இருந்து பேசுற சொல்லி தொலை. ஏண்டா நீ மட என்ன தொலைஞ்சு போன்னு சொல்ற? இரு, இந்த மொட்டை மாடியில இருந்து குதிச்சு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். ஏன் வாத்தியார, இந்த ஹோட்டல் மாடியில இருந்து குதிச்சா நான் போய் சேர்ந்துருவேன்ல? சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த ஹோட்டல்ல இருக்கிறது 3 மாடி தான். சரியா சாகலன்னா இங்க இருந்து 5 பில்டிங் தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு பேரு ஆனந்தி. அங்கதான் 8 மாடி இருக்குது. அங்க இருந்து குதிச்சான்னா நிச்சயமா செத்துடுவான். ஒரு எலும்பு கூட தேராது. ஏண்டா தேரன்ற? டேய், யாரா நீ? போன் அவங்கிட்ட கொடு. இடியட். நிவாஸ், மவுண்ட் ரோட்ல ஹோட்டல் ஆனந்த் பக்கத்துல இருக்க லாட்ஜில் தான் தங்கியிருக்கேன். இதோ 5 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன். அதெல்லாம் நீ வரக்கூடாது. நீ வந்தீன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஆமா, அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. உடனே போய் கூட்டிட்டு வரலாம்னு பார்த்தா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறா. என்ன பண்ணலாம் சாந்தி? என்னையா கேக்குறீங்க? எனக்கு தான் நிதானா பொறுமையெல்லாம் கிடையாது. ஓஹோ, அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். நாளைக்கு முதல்ல வேலையை காலையில அவனை கூட்டிட்டு வரேன். நீ கோவப்பட்டு அவங்ககிட்ட எதுவுமே பேசாத. அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ. ஏ, வெளியில இருந்த ஒரே கூட்டம், போலீஸ். அதா உங்களுக்கு என்ன வேணும்? ரூம் நம்பர் 106 எந்த ஃப்ளோர்ல இருக்கு? ரூம் நம்பர் 106. நீங்க யார் பார்க்கணும்? மிஸ்டர் நிவாஸ். நீங்க இன்ஸ்பெக்டர் போய் அதை பத்தி கேளுங்க சார். வை? ப்ளீஸ். ஓகே. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். நான் ரூம் நம்பர் 106 இருக்கிற நிவாஸை பார்க்கணும். ரிசப்ஷனிஸ்ட் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனி ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர்? நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? நான் நிவாஸோட ரிலேட்டிவ். ஐ எம் சாரி சார். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். தற்கொலையா? மை காட். எஸ், அவர் கொண்டு வந்த பணம், திங்ஸ் எதுவுமே திருட்டு போகல. அதனால தான் தற்கொலையோன்னு சந்தேகப்படுறோம். சித்ரா, அம்மாவை சாப்பிட சொல்லு. அம்மா, இந்த ஹார்லிக்ஸையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த மனுஷனுக்கு தான் அறிவு மங்கி போச்சு. உனக்கு எங்கடி போச்சு அறிவு? ஆயிரமா கொட்டி அழுது உன்னை படிக்க வச்சோமே, கூட பிறந்த தம்பிய எப்படி நடத்தணும்னு கூட தெரியலையே. அம்மா, நான் செஞ்சது தப்புதான். அதுக்குதான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டேனே. என்னமா செய்யறது? இப்படி ஒரு கெட்ட காலம் வரும்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. நடக்க கூடாதது நடந்து போச்சு. கொள்ளிறைக்கு ஒரு பிள்ளை இல்லாத குடும்பம் ஆயிடுச்சு. காமாட்சி, சாந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் முத பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவ மனசு நோக முடியா எதுவும் சொல்லாத. இவ பிறந்த வீட்டுக்கு வந்த லட்சணம் தான் தெரிஞ்சு கிடக்க.
ஊர் உலகத்துல கல்யாணமான பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு வருவாங்க, தலை பிரசவத்துக்கு வருவாங்க. இவ தம்பி தலைய போட்டதுக்கு வந்திருக்கானே, அடுத்த தடவை வரும்போதே தனியா வராது, புருஷனோட வா. அவன் தானே இனிமே எனக்கு கொல்லி வைக்கணும். காமாட்சி, நான் தான் ஆத்திரப்பட்டு அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளேன். அந்த வேதனையை இப்ப நாம எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாத. மறுபடியும் இந்த குடும்பத்துல ஏதாவது விபரீதம் நடந்துச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அக்கா, நிவாஸோட டைரிய படிச்சு பாரு. அவன் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாலே இத படிச்சாலே புரியும். இந்தாக்கா. பிறந்த தேதியில் ஒற்றுமை இருந்த நண்பர்களை நான் சந்தித்ததே இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து பிறந்த தேதியில் ஒற்றுமையா இருந்த நண்பர்கள் கிரியும் சுரேஷும் தான். இவர்கள் இறந்த தேதியிலும் ஒரு சிறு ஒற்றுமை. ஆனால் கிரி ஏப்ரல் 24ஆம் தேதி ஓடும் ரயிலில் அடிபட்டு இறந்து விட்டார். சுரேஷ் மே 24ஆம் தேதி லாரி மோதி இறந்து விட்டார். அந்த 24ஆம் தேதிக்கு அப்படி என்னதான் விபரீத சக்தி இருக்கிறது? கிரி ஏப்ரல் 24, சுரேஷ் மே 24. நிவாஸ், பாவி, நீ செத்து போனதும் ஜூன் 24 தானே? My God, 3 பேர் செத்து போனதும் ஒவ்வொரு மாசம் 24ஆம் தேதி இருக்கு. முகத்துல சவக்கல் இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைவேன். என்ன நம்பு சாந்தி, உங்களுடைய வரிசை எனக்குத்தான் தெரியும். ஏப்ரல் 24 கிரி, மே 24 சுரேஷ், ஜூன் 24 நிவாஸ். அப்படின்னா வர ஜூலை 24 என் பாலுவா? வர 24 என் பாலுவா? நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன்.
பாலு 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 யோ காஃபி மேடம். என்ன சாந்தி, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? சாந்தி, உன்னோட துக்கம் எனக்கு புரியுது. Take it easy. அழாதம்மா. இந்த போட்டோ யார் இங்க மாட்டது? ஏன்? நான் தான் சாந்தி. திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்தது. நாம் எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோ இது ஒண்ணுதான். இது ஏன் உள்ள கிடக்கணும்னு சொல்லி நான் தான் இங்க கொண்டு வந்து மாட்டேன். இதை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உங்களுக்கு இத பார்க்கும்போது ஆறுதலாவா இருக்கு? அது எனக்கு அப்படி இல்ல பாலு. நாம என்ன செய்ய முடியும் சாந்தி? நம்ம மரணம் நம்ம கையில இருக்கு. ப்ளீஸ் பாலு, சாவை பத்தி மட்டும் பேசாதீங்க. சாவை பத்தி பேசாதீங்க. ஓகே, இனிமே நான் அதை பத்தி பேசல. Come on, take it easy. Take it easy. சாந்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் கெடுத்தல? ஃபேன் கைண்டு விழுந்துட்டு இருக்க. நீங்க பாட்டு கீழே படுத்துட்டு இருக்கீங்க. அது உங்க மேல விழுந்தா என்ன ஆகும்? ஃபேன் கீழே விழுதா? சாந்தி, என்னமாச்சு உனக்கு? மேல பாரு. நான் பார்க்க மாட்டேன். ஃபேன் கீழே விழுந்துட்டு இருக்கு. நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. சாந்தி, என்ன பாலு, என்னாச்சு? என்னாச்சா? மேல பாரு. ஃபேன் அந்த இடத்துல தான் ஓடிட்டு இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் ஆகாது. சாந்தி, நம்ம கல்யாணம் இன்னும் 4 மாசம் கூட சரியா முடியல. What's this? இத பாருமா, உனக்கு மனசு சரியில்லைன்னா ஃபார் a change உங்க அம்மா வீட்டுக்கு போய் 10-15 நாள் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சார், நீ எங்கேயும் போக வேண்டாம். இங்கே படுத்துக்க. பாலு, என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போகாதீங்க. படுத்துக்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க. நான் எங்கேயும் போகலம்மா, இங்கதான் இருக்கேன். படுத்துக்க.
பாலு ஹலோ, கேன் யூ டாக் டு மிஸ்டர் சுப்பிரமணியம்? சார், நான் மிஸ்ஸஸ் பாலு பேசுறேன். மணி 7 ஆகுது. அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. கோபால், முருகேசா எல்லாரும் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். யாருக்குமே அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல. ஆபீஸ் கூட ஃபோன் பண்ணேன். 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு தான் செக்யூரிட்டி சொன்னாரு. என்ன சார், உங்களுக்கும் தெரியலையா? எங்க போயிருப்பாரு? தேங்க்யூ சார். யாருக்குமே எங்க போனாருன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்து போய் வை. என்னையா இதெல்லாம்? இது வட்டிக்காக வசூல் செஞ்சது. இது சூதாடி அவுத்துட்டு வந்தது. ஐயோ பாவம், எதுக்கு அவருங்க வேட்டியை உருட்டு வந்திருக்க? என் வேட்டியை மட்டும் உருவனாங்கல்ல, பழிக்கு பழி, வேட்டிக்கு வேட்டி, சட்டைக்கு சட்டை. இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம். வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. ஆஹா, எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா? முன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது, இப்ப பாட்டே பாடுது. சிங் சிங். சரி சரி, வா வீட்டு போலாம். அட வேலை கிடைச்சியா? அட வாண்ணா. அட வரலனா? அஞ்சல, யாரது? எவரு சொல்ல பாத்திரம் வைக்கிறவனா? கொஞ்சம் இருக்க சொல்லு. இத வர. இல்லம்மா, என் புருஷன் தான். உன் புருஷனா? யா. ஆமா, இந்த ட்ரெஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அது அடையாளம் தெரியல. அவர் இப்ப திருந்திட்டாருமா. வட்டிக்கு கடன் கொடுக்கறாருன்னா பாருங்களேன். அது மட்டுமா? எல்லார் வேட்டையும் என் கையில. குட். ஆமா, எப்படி திடீர்னு ஆளே மாறிட்டாரு? எல்லாம் அந்த பணங்கொட்டா சாமியார் மகன்தான். யாரு? பணங்கொட்ட சாமியாரா? இல்லைங்கம்மா, பணங்காட்டு சாமியாரு. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன். படிச்சுன்னு தீர்த்துட்டாரு. 10 பத்திரம் தைக்கிற பரம்பரையில அதை படிச்சுன்னு சொல்லிட்டாரு. என்ன ஓட்டுற? அம்மா, அந்த சாமியார் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுத்தாரு. அத கொண்டு வந்து இவர் கையில கட்டினேன். அன்னையில இருந்து இப்படி மாறிட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்குறாரா? என்னமா அப்படி சொல்லிவிட்டீங்க? பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, வைக்கிறது, எடுக்கிறது, அதான சூனியம். எல்லாம் பணக்காட்டு சாமியாரே பாத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப நான் அவரை பாக்கணுமே. என்ன கூட்டிட்டு போக முடியுமா? யாருக்காவது சூனியம் வைக்கணுமா? சொல்லுங்கம்மா, வச்சுடுறேன். சும்மா இரியா. உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிக்கிறாங்க? அடி அஞ்சல, என்ன? பணக்காரங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனை தான். அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ. எப்ப வேணாலும் போகலாமா? இத புடி. ஆமா, என் கையில இதை கொடுத்துட்டு நீ எங்க போற? இன்னும் ஒரு 5-6 வேட்டி ஆகணும். நிறைய கடனை கொடுத்து விட்டேன். அண்ட பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, ஓங்காரி, ரீங்காரி, திரிசூலி. அம்மா, இந்த போட்டோவில் இருக்கிற 5 பேரும் போன ஜென்மத்துல ஒரு நிறமாத கர்ப்பிணியை நிர்மூலப்படுத்தி இருக்காங்க. நிர்மாத கர்ப்பிணியா? கர்ப்பிணியை கொலை செஞ்சு சாபத்துக்கு ஆளான இந்த 5 பேரும் புத்திர பாக்கியமே இல்லாம இந்த பூமியில சாவாங்க. இது சத்தியம். அதுக்கு பரிகாரம் இருக்க சாமி? பரிகாரம் இருக்கு தாயே, சொல்றேன் கேட்டுக்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு 7 கர்ப்பிணி பெண்ணுக்கு புடவை, பூ, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு கொடுத்து அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. பாவம் செஞ்சவங்கள உன் புருஷனும் ஒருத்தங்கிறதுனால இந்த தாயத்தை அவன் கையில கட்டு. இந்த எந்திரத்தை வாசல்ல ஆணி அடிச்சு மாட்டி வை. சாமி, என் புருஷன் படிச்சவரு, இந்த காலத்து மனுஷன். அவர் கையில இந்த தாழத்து. அவன் கையில இந்த தாயத்தை இருந்தாதாமா உன் கழுத்துல தாலி நிலைக்கும். போ தாயி, நம்பிக்கையோட நான் சொன்னதை செய்யி, நல்லதே நடக்கும். சாந்தி, சாந்தி, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு ஏதாவது வேணுமா? வேணும்னா சொல்லு, வரும்போது வாங்கிட்டு வரேன். நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் கிழக்கு பார்த்து நில்லுங்களேன். கிழக்கா? இந்த பக்கம். அப்படி இருங்க, வரேன். ஏய், எங்க வர்ற? எனக்கு டைம் ஆகுது. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, சீக்கிரம் வா. கடவுளே, வாட் நான்சென்ஸ்? எதுக்கு இதெல்லாம்?
ஐயோ, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இதை கட்டிக்கிட்டா எந்த ஆபத்தும் வராது. ஸ்டாப் திஸ் ரபிஷ். இத கட்டிக்காமலே நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, அதிகமா படிச்சா எல்லாருமே இப்படித்தான் பேசுறாங்க. இதை கொடுத்த சாமியார் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் உன்னோட வச்சுக்க. நான் சொல்றதை அலட்சியப்படுத்தாதீங்க, கட்டிக்கங்க. பாலு, நான் சொல்றதை கேளுங்க. சாந்தி, உன்னோட ஆர்ப்பாட்டத்துக்கு அளவே கிடையாதா? இந்த தாயத்தோட நான் ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல இருக்கவங்க என்ன பார்த்து சிரிக்க மாட்டான். இப்ப தாயத்து அப்புறம் விபூதி இப்படியே போச்சனா அப்புறம் வேப்பலையும் கைமா தான் நீ என்ன ஆபீஸ்க்கு வெளியே அனுப்புற. அன்னைக்கு என்னடா வீட்டுல போடுற ஹவுஸ் கோட்டோட ஃபேக்டரிக்கு வந்து என் மானத்தை வாங்கிட்டேன். சாந்தி, ஐ டெல் யூ தேர் இஸ் a limit for everything. பாலு, எனக்காக கட்டிக்கங்க ப்ளீஸ். போல கோயிங். இடியட். சாந்தி, வழக்கம் போல கோவமா? ஐயோ, எனக்கு வேணாம். என் தலையில வச்சு விடுங்க. அது ஆமா, நம்ம கார் என்னாச்சு? அதை விட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். சும்மா விளையாடாதீங்க. கார் என்னாச்சு? வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, ஆக்சிடென்டா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. திடீர்னு கார்ல பிரேக் ஃபெயில் ஆச்சு. அந்த சமயம் பார்த்து ஒரு கர்ப்பிணி பொண்ணு குறுக்க வந்துட்டா. அந்த பொண்ணு பண்ண புண்ணியம், நேரா காரை கொண்டு போய் ஒரு லேம்ப் போஸ்ட்ல மோதி நிறுத்தினேன். கர்ப்பிணி பெண் மேல மோத போனீங்களா? ம். இப்படி எல்லாம் நடக்கணும் தான் காலையில அந்த தாயத்தை கட்ட வந்த. அது உங்களுக்கு அசிங்கமா தெரிஞ்சது. சரி சரி வா. இது என்ன தகடு? ஐயோ, தகடு இல்லைங்க, எந்திரம். சாமியார் மந்திரிச்சு கொடுத்தது. இது இங்க இருந்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. மாட்டிட்டு வாங்க. கொஞ்சம் இல்லையா? அம்மா, ஏயா இந்த ஓட்டம் ஓடி வர்றீங்க? இந்த வயித்தை வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா? நான் தான் வீட்டுக்கு வரமுடியல. நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட? இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்ட, என் மனசு கேட்கலையே. ஏயா, உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம். சரி, நாமளாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உங்க சொன்னா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா, நான் எதுக்கு? நீ எதுக்கே வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பார்த்துட்டு வரேன். பணமா? திடீர்னு கேட்டா எப்படி? யோ, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்றேன்? நீ ஏன் இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற யார்கிட்டயா போய் கேட்பேன்? அதுக்காக நீ ஏன் வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்சா நானே வந்துருப்பல. அடியே, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அடே, எங்க அப்பா பூமியா ஆடுது. ஆடியா? ஆடும். வாடி சக்காலத்தி. ஐயா, குத்துக்கலாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன். உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு? அஞ்சல, என்ன இங்க ஒரே கூச்சல்? இது என்ன வீடா இல்ல சண்டை கடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா. இது கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணி இருக்கு. அவன் என்னடா வயித்த தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேக்குறான். அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறான், மூக்குப்படி போடுறான். யோ, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அஞ்சலிக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன நல்ல டயர் மாதிரியா இருக்கா?
பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஓ மை காட், அம்மா நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவன் யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரன் பொட்டாட்டி வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ என்ன அஞ்சல, இவ்வளவு நாள் பழகுற, உன் புருஷன் புரிஞ்சுக்க முடியல. என்னை தான் புரிஞ்சா. யோ மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு என் ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனவீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ. இந்தம்மா. ஐயோ என்னம்மா இது, இங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு. நீங்க நல்லா இருக்கணுமா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ இந்த புடவை கிடைச்சதே போதும், உன் கனவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே, என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லி இருக்காரு. அதான். உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்ற? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. கரண்ட் போய் ஃபேன் இல்லாம நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். நீ என்ன ஆனாலும் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க சாந்தி. நீ புதுசா என்ன சொல்ல போற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அந்த போட்டோல இருக்கிற வருஷப்படி செத்து போனதுனால அந்த வரிசையில அடுத்ததா நிக்கிற நானும் செத்து போறேன். நீ ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்துட்ட இல்லையா? அது மட்டும் இல்ல, நிவாசோட டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான் செத்து போன 3 பேருமே ஒவ்வொரு மாசமும் 24ஆம் தேதி செத்து போயிருக்காங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா இன்னைக்கு தெரியும் என்ன? இன்னைக்கு ஜூலை 15. கரையில வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கேரண்டி தரான். கேரண்டி தர முடியாத ஒரே ஒரு பொருள் நம்ம உயிர் தான். இப்ப என் உயிருக்கும் கேரண்டி பீரியட் வந்துருச்சு. இன்னும் 9 நாள் தான் நான் உயிரோட இருக்க போறேன். உன் கணக்கு படி இல்லையா? சாந்தி ஒண்ணு பண்ணுவோமே, இந்த 9 நாளும் நாம 2 பேரும் ஜாலியா இருந்துடுவோமே. பாத்தியா, இந்த போட்டோ இப்ப நமக்கு விடஞ்சல இருக்கு. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். நான் மட்டும் இல்ல, அந்த பணக்காடு சமையரும் அதைத்தான் சொன்னாரு. அப்படியே அவர் சொன்னது பொய்னா, நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது கார்ல பிரேக் ஃபெயில் ஆகி ஒரு கர்ப்பிணி பெண் மேல மோத போனீங்களே, அது ஏன்? இன்னைக்கு என் கார்ல பிரேக் ஃபெயில் ஆனது ஒரு தற்செயலான நிகழ்ச்சி. தட்ஸ் ஆல். அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் அந்த 24ஆம் தேதி அதுவும் தற்செயலாம். ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். அப்ப இந்த போட்டோல இருக்கிற வரிசை? சாந்தி நீ என்ன ரொம்ப குழப்பற. எல்லாம் காக்கா உட்கார பழம்பழம் விழுந்த கதை தான். நானும் உங்களுக்கு குழப்பல, ஆனா என் கேள்விக்கு மட்டும் உங்ககிட்ட பதில் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருகிட்டையும் இதுக்கு பதிலே இருக்காது, இருக்கவும் முடியாது. கரண்ட் வந்துருச்சு, நீ ரூமுக்கு போய் ஏசி ஆன் பண்ணிட்டு தூங்கு. என்னையும் நிம்மதியா தூங்க விடு. குட் நைட். மேல சொல்லுங்க மிஸ்டர் பாலு. நானும் ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். நாள் ஆக ஆக நானே குழம்பி போற அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டா. வாட்ஸ் ராங் வித் டாக்டர்? நதிங் மிஸ்டர் பாலு, நீங்க நினைக்கிற மாதிரி வியாதி ஒண்ணும் இல்ல. இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன். தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசுமையில இருந்து மீள முடியாத ஒரு நிலைன்னு வேணும்னா சொல்லலாம். தட்ஸ் ஆல். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், சுண்டி போடுற நாணயத்துல 100 தடவையும் பூ விழுந்தா நாம அந்த நாணயத்தை சந்தேகப்படுறோம். ஒருவேளை 2 பக்கமும் பூ இருக்குமோன்னு திருப்பி பாக்குறோம். ஆனா தப்பு நாணயத்தின் பேர்ல இல்ல. அதே மாதிரி ஏப்ரல் 24, மே 24, ஜூன் 24ன்னு வரிசையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் செத்து போனதும் வர ஜூலை 24 உங்களுக்கு ஏதாவது விபரீதம் நடக்குமோன்னு இவங்க பயப்படுறாங்க. தப்பு அந்த போட்டோ வரிசையில இல்லம்மா, உன் மனசுல தான் இருக்கு. அந்த கனவு வந்ததுனால தான் டாக்டர் எனக்கு சந்தேகமே வர ஆரம்பிச்சது. அந்த கனவு உனக்கு எத்தனை தடவை வந்தது? ஒரே ஒரு தடவை தான் டாக்டர். சாதாரணமா பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கனவுல வந்த அந்த ஓவியனோட குரல் உங்க காதுல ஏதாவது சொல்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். குட். ஒரு நிமிஷம். Congratulations, Mr. Balu. நீங்க அப்பாவ போறீங்க. Is it? Thank you, doctor. I'm very glad. சாந்தி, நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு. மிஸ்டர் பாலு கிட்ட சில விஷயம் பர்சனலா பேசணும். மிஸ்டர் பாலு, உங்க வைஃப்க்கு வியாதி ஒண்ணும் இல்ல. நீங்க பயப்பட வேண்டாம்.
கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு மனசுல பயம் சஞ்சலம் ஏற்படுறது சகஜம். நீங்க தான் அனுசரிச்சு போகணும். ஆல் ரைட். நான் சில டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். என்னது? என்ன சாந்தி, டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டல? இனிமே உன் மனசுல அந்த மாதிரி சந்தேகம் வராதே. அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வராது. வர 24ஆம் தேதி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பாப்பாடா, பரவாயில்லையே, டாக்டர் கிட்ட வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, நல்லதா போச்சு. உங்க குழந்தை என் வயித்துல வளருதுன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சாமியார் சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்தது. சாமியாரா? ஆமா, கர்ப்பிணி பெண்ணோட சாபம் உங்களுக்கு பலிக்காதே. சாபமா? ஆமா, நீங்க தான் அப்பா ஆக போறீங்களே. ஜோசியம் பாக்குறீங்களா? ஏமா ஜோசியம் பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போமா. பட வடக்கிற வெயில்ல வந்தது, நான் வறண்டு போய் கிடக்கு. ஒரு வாய் தண்ணி கூட தாயி. கொஞ்சம் இரு, இத கொண்டு வர. இந்தா. வயிற்றுல சுமைய வச்சுக்கிட்டு பட படன்னு ஓடி வரப்படா தாயி, மெதுவா வரணும். நீ நல்லா இருக்கணும் தாயி. ஆமா, நான் உண்டா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாங்க சோசியம் சொல்றவங்க தாயி. ஆமா, நீ என் கைய கூட பாக்கலையே. முருகன் தொடையால முகத்தை பார்த்தாலே முன்ன நடந்ததையும் இனிமே நடக்க போறதையும் சொல்லிடுவோம் தாயி. அப்படியா? அப்படின்னா எனக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு சொல்ல முடியுமா? ஆனதான் பிறக்க போகுது. உன் வயசுல அந்த வெண்ண திருநாள்ல கிருஷ்ணன் அவன் தான் பிறக்க போறான் தாயி. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த கிருஷ்ணன் பிறந்ததும் தாய் மாமனை கொன்னா, உன் வயிற்றுல வளர்ற கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னே தாய் மாமனை கொன்னு இருக்கணும் இல்ல? என்ன சொல்ற நீ? நடந்ததான் தாய் சொல்லுத. எங்க கைய காட்டு. போன மாசம் உன் கூட பிறந்தத அல்ப ஆயுசுல போயிருக்கணும் இல்ல? உன் கையில சொல்லுதா அத்தா? ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதா? ஐயோ, கொஞ்சம் கூட வா. இந்த போட்டோ கொஞ்சம் பாரு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது தாயி. முதல்ல இருக்க 3 பேருடைய விதி முடிஞ்சு போச்சு. மத்த 2 பேரும் விதியோட என்ன விளையாடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றமா? ஆச்சரியமா இருக்கா? உண்மையத்தான் நான் தான் சொல்லுதேன். அந்த 3 பேரும் வரிசையா சொல்லி வச்ச மாதிரிலாம் செத்து போயிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? நாங்க வேடுவர் குலம். வேறவன் வந்து பதில் சொல்லுதான். அந்த படத்துல இருக்கவங்க எல்லாரும் வலிய போய் விளைய செய்தவங்க. வேதனையை அனுபவிச்சுதானே தீரணும். அதுதானே அக்கா விதி. ஐயோ, நல்லா பார்த்து சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே செத்துதான் தீரணுமா? அதுல உனக்கு என்ன அக்கா சந்தேகம்? அப்படின்னா அந்த பனங்காட்டு சாமியார் சொன்னது பொய்யா? பனங்காட்டு சாமியார் என்ன அக்கா சொன்னாரு? அவங்க எல்லாரும் ஒரு கர்ப்பிணி பொண்ணோட சாபத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதனால அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே புத்திரபாக்கியம் இல்லாம சாக போறாங்கன்னு சொன்னாரு. இப்ப நான் உண்டா இருக்கேன். என் புருஷனுக்கு புத்திரபாக்கியம் வரப்போகுது. அதனால அவர் சாக மாட்டாருங்கிற நம்பிக்கையில இருந்தேன். அந்த நம்பிக்கையில மண்ணை அள்ளி போட்டுட்டியே. இப்ப நான் யார் சொல்றத நம்புறது? அந்த பணக்காட்டு சாமியார் சொல்றதையா இல்ல நீ சொல்றதையா? வடன்னு பேசுறதுனால விதியோட பாதையை மாத்த முடியுமா தாயி? சாமியார் சொல்லிட்டா சாதுல இருந்து தப்ப முடியுமாக்கும்? கொஞ்சம் நில்லுங்க. சாமியார் முடியும்னு சொன்னாரு. அதனாலதானே இந்த தகட மாட்டி வச்சிருக்கேன். தகடுனால தலை விதியை மாத்த முடியும்னா ஒவ்வொரு வீட்லயும் கதவுக்கு பதிலா தகடையில மாட்டி வைப்பாங்க. அம்மா, அப்படின்னா இப்ப என் புருஷனை காப்பாத்த வழி? எனக்கு தெரிஞ்ச சொல்லுதான் தாயி. அந்த படத்துல இருக்காரு, அவங்க வருஷப்படியா செத்துக்கிட்டு வராங்க. அதுவும் ஒரு சங்கிலி தொடர்பா வந்துகிட்டு இருக்காத்தா. அதனாலதான் கேக்குறேன், அந்த வரிசையில இருக்கிற என் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான் தாயி. நடுவில் இருக்கிற உன் புருஷனை நகர்த்தி வச்சிட்டு அந்த சங்கிலி தொடரை நீயே முடிச்சிரு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆத்தா, நம்ம கழுத்துல போட்டுக்க தங்க சங்கிலியில ஒரு கண்ணி தேவைப்பட்டா என்ன செய்தோம்? கொலரார வெட்டி எடுத்து வச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறோம் இல்ல? அதே மாதிரி உன் புருஷன் அந்த சங்கிலி தொடர்ல இருந்து வெட்டி எடுத்து வச்சிட்டு மீறி இருக்கிற விதியை நாமே முடிச்சிருந்தாத்தா. ஐயோ, கடைசியில இருக்கிற விதியை என் கையால முடிக்க சொல்றீங்களா? அப்படின்னா ராஜாவை என் கையால தப்பாச்சேன்னு நினைக்கிறியா தாயி? அந்த சாமியார் கொடுத்த தகர கழட்டி எரிஞ்சிட்டு தைரியமா
போயிட்டு வாத்தா. விதியை முடிச்சிட்டுன்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. அம்மா நான் ஒரு பொண்ணு, வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அந்த போட்டோல கடைசியா இருக்கானே ராஜா, அவன் என் கூட பிறந்தவ மாதிரி. அவனை நானே ஒன்றாம் உயிர் வேணும்னா கண்ட உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது தாயி. எத்த தின்னா பித்தம் தெரியும்னு நீ இருக்க, இத்த தின்னாத்தான் பித்தம் தெரியும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் உன் கையில இருக்காத்தான் நான் வாரேன். அம்மா முகத்துல சவக்கல் இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைவேன். என்ன நம்பு சாந்தி. கர்ப்பிணிய கொலை செஞ்சு சாபத்துக்கு ஆளான இந்த 5 பேரும் புத்திர பாக்கியமே இல்லாம இந்த பூமியில சாவாங்க. ஒன்றாம் உயிர் வேணும்னா கண்ட உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது தாயி. எத்த தின்னா பித்தம் தெரியும்னு நீ இருக்க, இத்த தின்னாத்தான் பித்தம் தெரியும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் உன் கையில இருக்காத்தான் நான் வாரேன். தெய்வமே, என்னையே இப்படி சித்திரவதை செய்யற, பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டியே. இத பாரு, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அவர் கட்டின தாலி என் கழுத்துல நிலைக்கணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அதோட அப்பாவை நான் காட்டி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராயிட்டேன். இத பாரு, இந்த 2 சீட்டை முன்னால போடுறேன். அதுல என்ன இருக்கும் அந்த மாதிரியே நடந்துக்கிறேன். ஒண்ணுல ராஜாவை கொன்னுடன்னு எழுதியிருக்கேன், இன்னொன்னு கொல்லாதன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் அப்புறம் உன் கட்டளைப்படி யாரது? பானு? எப்படியா பயமுறுத்துறது? ஐயோ விடுக்கா. இந்த பாரு, இந்த 2 சீட்ல உன்னட என்னக்கா வந்தது வராதுமா? ஓ, பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு சீட்டு போட்டு பாக்குறியா? முதல்ல எழுதி குடுமா. இந்த அக்கா, நீ நினைச்சதான் அதுல இருக்கும். வேணா பாரு. ராஜாவை கொன்று விடு. எனக்கு காபி வேணாம், தம்ஸ் அப். பெரர் 1 காஃபி அண்ட் 1 தம்ஸ் அப். மாப்ள, நவடேஸ் நான் காபி சாப்பிடுறது இல்ல. அப்படியே உனக்கு பிடிச்சது நீ கேட்ட, அதுல என்ன இப்போ? சரி, வேலை கிடைச்சாச்சு. இப்போ நீ எங்க தங்க போற? அதான்டா தெரியல, சீப்பா ரூம் பார்த்து தங்கணும். சீப்பா ரூமா? எதுக்குடா? மாப்பிள்ளை வீட்டுல வந்து தங்கு. மாப்பிள்ளையா? எனக்கு எதிரா மாப்பிள்ள? நீ என்ன மாப்பிள்ளை தானே கூப்பிடுவேன். என் வீட்டுல வந்து தங்கு. உன் வீட்லயா? சரியா வராது மாப்பிள்ள. ஏன் சரியா வராது? மாப்பிள்ள, நீ புதுசா கல்யாணம் முடிச்சவன், நான் ஏன் கரடி மாதிரி? ஓகே, கரடி இல்லாத போது பூஜை. மாப்பிள்ள, நான் எப்பயுமே இருப்பேன். அப்படியா? ஒண்ணு பண்ணு, டெய்லி நீ நைட் ஷிஃப்ட் போயிடு. வேணா டிக்கெட் நானே ரிசர்வ் பண்ணி தரேன். மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்தே நானும் சாந்தி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். அவ்வளவு ஏன் உங்க 2 பேருக்கு லவ் லெட்டர் பாஸ் பண்ணதே நான் தான். இல்லைங்கள இருந்தாலும் கல்யாணம் ஆயிட்டாலே பொம்பளைங்க மாறிடுவாங்க. அதனால நான் ரூமே பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. நோ நோ நோ, யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்டிங் மீ. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மத்த பொம்பளைங்க எப்படியோ, ஆனா நம்ம சாந்தி அப்படி இல்ல. யூ ஆர் கமிங். நீ என் வீட்லயே வந்து தங்கு. உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. ஓகே சாந்தி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? ஹாய் சாந்தி.
சாந்தி என்ன சாந்தி வீட்டுக்குள்ள வந்தவன வான்னு கூப்பிடாம மலைச்சு போய் பாக்குற? அதான் வந்தாச்சே, வான்னு வேற கூப்பிடணுமாக்கும். நான் தான் அப்பவே சொன்னதுல, கல்யாணம் ஆனவங்க தனிமையை விரும்புவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. உன் ஒய்ஃபுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. இட்ஸ் நாட் டூ லேட். நான் ஹோட்டலே தங்கிக்கிறேன். நம்ம தான் ஆபீஸ்ல தினம் சந்திக்க போறோமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவ ஏதோ ஒரு மூட்ல சொன்னது நீ பெருசா எடுத்துக்காது. அதுக்கெல்லாம் மாப்பிள்ள நான் நோ, என்னோட நட்பை நீ இழக்கணும்னா நீ வெளியே போய் தங்குறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்ல. பாலு, என் ரூம் எங்க இருக்கு? That's good. Come. தேங்க்ஸ் ரா மாப்ள. எனக்கு பிடிச்ச ட்ரிங்க ரெடியா வச்சிருக்கியே. உன்கிட்ட நானே சொல்லலாம்னு இருந்தேன். உண்டா இருக்கிற எனக்கு துணைக்கு அனுப்பிச்சா நீ உண்டாகலான்னு பாக்குறியா? போய் உள்ள. என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல இந்த மாதிரி நடந்துட்ட. போய் உள்ள. Yes, sir.
கிரி ஏப்ரல் 24 சுரேஷ் மே 24 நிவாஸ் ஜூன் 24 அந்த போட்டோல எந்த வரிசையில நாம் நின்னமோ அதே வரிசையில செத்து போயிருக்காங்க. இந்த மாசம் 24 நான் செத்து போயிடுவேன் நான் சொல்றேன். சொல்லது என்ன அப்படிதான் நடக்க போது நான் பிடிவாதமா நம்புறேன். என்ன தேதின்னு சொன்ன? ஜூலை 24. ஐயோ இன்னைக்கு தேதி? சீக்கிரம் பாரு. 23rd. I will get some cigarettes. Oh, I'm sorry. Thank you. ஏய் என்னடா யோசனை? இல்லடா நான் சிகரெட் வாங்க போனப்போ ஒருத்தன் என்னையே பாத்துட்டு இருந்தான். அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வெயிட், ஐ காட் ஹிம். அந்த போட்டோகிராஃபர். எந்த போட்டோகிராஃபர்? நம்ம பிக்னிக் போனப்ப நம்மள ஒருத்தன் போட்டோ எடுக்கல, அதான் உன் கல்யாணத்துக்கு வந்துடுறான் அந்த போட்டோகிராஃபர். அவனியா? நீ பாத்தியா? எங்க பாத்த? Come on, let's find him. ராஜா, ராஜா அந்த பக்கம் போய் பார்த்தேன். போட்டோகிராஃபர் காணோம். உன் கண்ணுல படல? பாக்கலையே. I missed him again. நீ ஏன் அவனை தேடுற? நம்ம போட்டோ எடுக்கும்போது உங்க வரத்து எனக்கு தான் தெரியும் அவன் தானே சொன்னான். அதனால அவனை கேட்டா என்ன சொல்ல போறான்? போட்டோ அழகாவன்றதே அப்படி சொன்னேன்னு சொல்லுவான். நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் அந்த போட்டோல இருக்கிற வருஷப்படி அடுத்துதான் நிக்கிறவன் நான் தானே. சாந்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி 24 நாளைக்கு அனும்போது தான் மனசு என்னமோ மாதிரி இருக்கு. மாப்பிள நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்காது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. வா போலாம். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா. ஊத்தி கொடுத்தாண்டா ஒரு ரவுண்டு இந்த வேன் சுத்துதடா பல ரவுண்டு. எனக்கு இன்னொரு ரவுண்டு போச்சு. ஐயோ போதையும் இறங்கிடுச்சு. ரெண்டு பேரும் கீழே இறங்கி வாங்கடா. குடிச்சது நாட்டு சரக்கு நல்லா ஏறிடுச்சு. எப்படி இறங்குவாங்க? ஏண்டா எனக்கு ஒண்ணு ஏறலையே. இன்னும் கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்க, டாப்ல போயிடுவேன். போட்டுக்கவா? போட்டுக்க மச்சி. ஓகே கூடுறா. சின்ன பையா சின்னதாவே கூடுறா, இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிப்பேன். ஓகே மை பாய்ஸ், லெட் அஸ் ஆல் கெட் டவுன். அவங்கிட்ட அந்த பாட்டில பிடிங்க, என்கிட்ட போடு. நான் டக்கரா பிடிக்கிறேன் பாரு. போடு. நான் ஸ்ரீகாந்த் மாதிரி கரெக்டா பிடிப்பேன்டா. பேட்ஸ்மேன்டா. கரெக்ட். ஐயோ அப்படியா? மகேந்தர் சிங் மாதிரி சிக்ஸர் அடிக்கிறேன். பிடி பாப்போம். எப்படி கரெக்டா பிடிக்கிறேன் பாரு. ஐயோ தண்ணிக்குள்ள தண்ணி பாட்டில போட்ட நீ தானே? ஆமா நான் தான். எடுத்து வா போ. மச்சி எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு தான்டா ஸ்விம்மிங் தெரியாது. தண்ணில எனக்கு ஒரு கண்டா இருக்குடா. உங்க யாருக்கு நீச்சல் தெரியாதா? போ. வணக்கம் அண்ணே. ஒலிம்பிக் சாம்பியனு ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் நீச்சல் கத்துறீங்களா? ஓட்டாண்டா. ஐயோ இவன்
இவன் கத்து விடுமா நான் நேத்துல வாங்க வாங்க என்னடா சின்ன பயலோட விளையாண்டு வாங்க நாங்க பாலும் சாட்டையும் காப்பிட்டு இருப்பாங்கல்ல பாலு ஏன் இப்படி நடக்குது? ஐயோ அனலா கொதிக்குதே, என்னாச்சு பாலு? அன்னைக்கு நாம குரூப் போட்டோ எடுக்கும்போது கடைசியில நின்ன என்ன அந்த போட்டோகிராஃபர் ஆந்த சரியில்லைன்னு சொல்லி 4வது நிக்க வச்சேனே, அது நினைச்சுதான் நான் பயப்படுறேன். அதுக்கும் இப்ப உடம்பு சரியில்லாததுக்கும் என்ன சம்பந்தம் பாலு? சம்பந்தம் இருக்கு சாந்தி. அன்னைக்கு நான் கடைசியா நின்று இருந்தா நான் சாகர நாள் தள்ளி போயிருக்கும். இன்னும் 1 மாசம் கூட நான் வாழ்க்கை நடத்திருப்பேன். பாலு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாலு. சாந்தி, நம்ம கல்யாணத்தன்னைக்கு பெரியவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நீண்ட நாள் வாழணும்னு வாழ்த்துறாங்களே, அதெல்லாம் பொய்யாக போதில்ல. அவங்க சொன்ன அந்த நீண்ட நாளுங்கிறது நாம வாழ்ந்த இந்த 4 மாசம் தானே. பாலு அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாலு. நீங்க இப்படி படுத்துட்டுங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். சாந்தி, என்ன தனியா விட்டுட்டு போயிடாது, எனக்கு பயமா இருக்கு. பாலு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாலு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எங்க சாந்தி இவ்வளவு அவசரமா புறப்பட்டு இருக்க? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஆமா, நீ எங்க போற? அது வந்து சாந்தி, பெங்களூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்ல ராஜா, மத்தியானம் நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட கூட சொல்லாம ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இது பாரு, அது நான் அப்பவே மறந்துட்டேன் ராஜா. அதுக்காக இல்ல சாந்தி, நான் உடனே பெங்களூர் போயாகணும். தலை போற அவசரம். உனக்கு தலை போற அவசரம், எனக்கு என் கழுத்துல இருக்கிற தாலி போயிடுமோங்கிற அவசரம். என்ன வார்த்தை சொல்ற சாந்தி? ஆமா ராஜா, நாளைக்கு ஜூலை 24. அந்த பாழா போன போட்டோல இருக்கிற வருத்தப்படி இன்னும் 24 மணி நேரத்துல தான் சாக போறோங்கிற பயத்துல பாலு படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் இந்த நிலைமையில விட்டுட்டு நீ ஊருக்கு போறேங்க, இது சரியா ராஜா? சாந்தி, பாலுக்கு ஒண்ணும் ஆயிடாது. நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். ராஜா, பாலு ஏன் கணவர்ங்கிறதுக்காக இல்லைனாலும் உன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காகவாவது நீ பெங்களூருக்கு போகாம இருக்க முடியாதா? சாந்தி, என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கேன். நான் கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கஷாயத்துல சுகமாயிருமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்பவே பெங்களூர் போயாகணும். ராஜா, ராஜா, உன் முடிவு எதுவா இருந்தாலும் நான் தடுக்கல. நீ தாராளமா போ. அத
காதல் வெறும் காதல் நீரா போயிடக்கூடாதுன்னு நான் கலங்கிட்டு இருந்தப்போ இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு பாடுபட்டதே நீதானே. அந்த நினைப்பே கொஞ்சம் கூட இல்லாம எங்களை நிராதரமா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க, இது நியாயமா? என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல சாந்தி. சாந்தி, கஷ்டம் வரும்போது தானே ஒவ்வொருத்தரோட உண்மையான சுபாவம் புரியுது. பகிரங்கமா தெரியுற பகைவனை விட நண்பனா நடிக்கிற ஆபத்தானவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ போகலாம். எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா நம்ம நட்பை பத்தி மட்டும் கேவலமா பேசாத. சாந்தி, இன்னைக்கு நேத்து ஏற்பட்டதுல இந்த நட்பு நான் ஊரை விட்டு போனுங்கிறது காரணம் என்னன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். சரி, இனிமே எது நடந்தாலும் என் பாலுவுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதுதான் எனக்கு தேவை. சாந்தி, என்ன சொல்ற? இல்ல, இப்போது மனசு மாறி இங்க தங்குறேன்னு சொன்னீங்க, அதுதான் சொன்ன ராஜா. இன்னும் 2 இட்லி போட்டுமா? குழம்புல காரம் அதிகமா போட்டேனா? ஏன் கண்ணுல தண்ணி வருது? இல்ல சாந்தி, எங்க அம்மாவை நினைச்சிட்டேன், அதான் என்ன அறியாம கண்ணுல தண்ணி வந்துருச்சு. சாப்பிடும்போது ஏன் திடீர்னு அம்மாவை நினைச்சுக்கிட்ட? இந்த குழம்புல எங்க அம்மாவோட கைப்பக்குவத்தை நான் பாக்குறேன். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வயிற்றுல சுமந்தவளை பத்தி நினைக்க தோணுது. ஓடி ஆடி உழைச்சு என்ன படிக்க வச்ச அந்த தெய்வத்தை உட்கார வச்சு சோறு போடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இதுவரைக்கும் நிறைவேறல சாந்தி. இப்பதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கே. வேலை கிடைச்சா வேதனை தீருன்னு பார்த்தேன். ஆனா இப்ப வேதனை வேற ரூபத்துல வந்திருக்கு. என்ன சொல்ற நீ? இதுவே நான் சாப்பிடுற கடைசி சாப்பாடா இருக்குமோன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எதுக்கு சாந்தி? சந்தோஷத்தை நண்பர்களோட பகிர்ந்துக்க, துக்கத்தை உனக்குள்ளே அடைக்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் துக்கம் என்னோடய போகட்டும் சாந்தி. உன் துக்கம் என்னன்னு என்கிட்ட சொல்லு, என்னால தொடைக்க முடியுமான்னு பாக்குறேன். தொடச்சா நிம்மதி வராது, நான் தொலைஞ்சாத்தான் நிம்மதி வரும். ராஜா, பசியோட இருக்கிற குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி எனக்கு அன்போட சோறு போட்டு ஆதரவா பேசுற ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற உன்னை தடுமாற வைக்க நான் விரும்பல. மேற்கொண்டு எதுவும் கேட்காத. குழம்பு ஊத்துறியா?
கொண்டா உயிர் வேணும்னா கண்டா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது தாயி. ராஜா, ராஜா. சாந்தி, பாலுக்கு எப்படி இருக்கு? இப்ப தேவையில்ல, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ராத்திரி பாலு இந்த நிலைமையை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்லபடியா பொழுது விடிஞ்சா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். அதான் போயிட்டு இருக்கேன். நீயும் கூட வந்தீங்கன்னா துணையா இருக்கும். இல்ல சாந்தி, நேற்று ராத்திரியே பெங்களூர் போக வேண்டியவன். நீ கேட்டுக்கிட்டதுனால இங்கேயே தங்கிட்டேன். நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினை பிடிச்சி பெங்களூர் போனேன். அதனால கோயிலுக்கு நீ போயிட்டு வா. தனியா போக பயந்துகிட்டு நான் உன்னை துணை கூப்பிடல. உனக்கும் என் தங்கச்சிக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. இஷ்டம் இல்லைன்னா நான் தனியாவே போய்க்கிறேன். சாந்தி, ஒரு நிமிஷம். நான் பெங்களூர் போல உன் கூட வர்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இதுதான் உண்மையான காதல்ங்கிறது. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் கோயில் திறந்திருக்குமா சாந்தி? நாம இன்னும் கூட கொஞ்சம் லேட்டா புறப்பட்டு வந்துருக்கலாம். பூச்சி போட்டு ஏதாவது கடிச்சிட்டா என்ன பண்றது? நீ டார்ச் லைட்டாவது எடுத்துட்டு வந்துருக்கலாம். ஏதோ சித்ரா கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பேசாம வர்றியா சாந்தி? நீ என் காதலுக்கு நல்ல முடிவை தருவேன்றதுக்காகத்தான் நான் உன் கூட வந்தேன். இல்லைன்னா இன்னைக்கு நான் பெங்களூர் போயிருந்திருப்பேன். வீட்டுல பேச முடியாத அளவுக்கு சிக்கலான பிரச்சனையா சித்ரா கல்யாணம். என்ன சாந்தி, நான் பாட்டு கேட்டுட்டே வர்றேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. சாந்தி, சாந்தி. ராஜா, நீ இப்ப சாவப்பற. விளையாடாத சாந்தி, நான் சொல்றதை கேளு. நானும் விளையாடல, உன் விதியை முடிக்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வேண்டாம் சாந்தி, விளையாடாத. ராஜா, நான் மறுபடியும் சொல்றேன், நானும் விளையாடல. சாந்தி, பாலு உயிரோட இருக்கணும்னா, சாந்தி, நான் சொல்றதை கேளு. நினைக்கிறேன்னா, சாந்தி, நான் உன்னை கொல்லத்தான் போறேன். சாந்தி, உன் பக்கத்துல இருக்க போறேன். நான் உன்னை கொல்ல போறேன். சாந்தி, நான் சொல்றதை கேளு. சாந்தி, காப்பாத்தே ஆகணும். ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. சாந்தி. அன்புள்ள பாலு, இன்னைக்கு தேதி 24. நான் ராஜாவை கொல்ல போறேன். அதிர்ச்சியா இருக்கா? என் கணவனை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு தவிச்சிட்டு இருந்தேன். எனக்கு குறி சொன்ன ஒருத்தி சங்கிலி தொடர் மாதிரி வந்துட்டு இருக்கிற சாவுல இருந்து உங்களை நீக்கி வச்சுட்டு கடைசியில இருக்கிறவனை கொண்டுட்டா தொடர் முடிஞ்சிடும், உன் கணவன் பிழப்பான்னு சொன்னா. அதனால ராஜாவை நான் மலை கோவிலுக்கு பொய் காரணம் சொல்லி கூட்டிட்டு போய் கொல்ல போறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது பைத்திய கர்த்தனமா இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இந்த லெட்டரை நீங்க படிக்கிற நேரத்துல நான் அநேகமா ராஜாவை கொன்னு இருப்பேன். இப்படிக்கு உங்கள் உயிருக்காக எந்த பாவத்தையும் சுமக்க தயாராக இருக்கும் உங்கள் அன்பு மனைவி சாந்தி. என் தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், இப்ப உங்ககிட்ட நான் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த பையன் தண்ணீரை மூழ்கி செத்தது மார்ச் 24ஆம் தேதி.
அந்த பையனோட சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தன் ஒவ்வொரு மாசமும் 24ஆம் தேதி எங்களை வரிசையா கொண்டுகிட்டே வர்றான். கடைசியா மிஞ்சி இருக்கிறதா ஒருத்தன் தான். மற்றபடி பூர்வ ஜென்ம சாபம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது சாந்தி. இத பத்தி எங்க கிட்ட முன்னாலே சொல்லுங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம் இவ்வளவு விபரீதமா போய் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை சாந்தி. என்ன மன்னிச்சிடு ராஜா, என்ன மன்னிச்சிடு. பொண்ணு என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். பாலுகிட்ட சொல்லி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? நீயா? ஆமாண்டா, நீந்த தெரியாத பையனை தண்ணியில தள்ளி கொன்னீங்களே, அந்த பையனை பெத்தவன்டானா? அந்த தப்ப அவங்க வேற என்ன செய்யணும்? நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்க போறது. இவனை பழி வாங்காம விட மாட்டேன். ராஜா, சீக்கிரம் வண்டியில ஏறிடு. சாந்தி, அந்த போராடம் எதுக்கு வரான்? வண்டி நிறுத்து, சீக்கிரம் நிறுத்து. நீ உடனே போய் பாலுவுக்கு போலீஸுக்கு போன் பண்ணு. சீக்கிரம் போ, சீக்கிரம் ஓடு. நீ சாதாரணமா சாகக்கூடாதா? தண்ணிக்குள்ள முழுகின என் பையன் எப்படி துடிச்சு செத்துக்கணும், அதே மாதிரி ஒண்ணு. சாந்திக்கு வரல, அங்கே இரு.
முகத்துல சவக்கலை இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைவேன். என் பாலுவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது.